ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாசி மகத்துக்கு வந்து எல்லோரும் கோயிலுக்கு போய் அவங்கவுங்க பெற்றவங்கள நினச்சி தர்ப்பணம் பண்ணுவாங்க. அதாவது தாய் தகப்பன் இல்லாதவங்களுக்கு அவங்க போய்ட்டு அந்த கோயிலில் போய்ட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. இது வந்து எல்லோரும் செய்கிறது தான். ஆனால் நம்ம வந்து என்னுடைய அப்பா வந்து இறந்ததுனால, எங்கள் அப்பா எனக்கு இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து செய்யணும்னு நினச்சி, நான் வந்து நம்ம ராமலிங்க சாமி கோயிலில் நிறைய பேர் வந்து அடைக்கலமாக வந்து, அதாவது அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் தங்கியிருக்காங்க வயசானவங்க. நான் அடிக்கடி வந்து 2 வருஷமாகவே தொடர்ந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு செய்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பும் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சம்பாதிக்கிற ஒரு சம்பாதியத்துலேருந்து ஒரு பகுதியை வந்து நம்ம ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும்னு நினச்சி தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு 2 வருஷமாக வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுபோல் மாசி மகத்தன்று எங்கள் அப்பாவை நான் நினச்சி, எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்ன்றத வந்து நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே உள்ள அந்த வயசானவங்களுக்கு போயிட்டு நான் வாங்கி கொடுத்தேன். அதாவது என்ன வாங்கினேன்னா, ஒரு கைலி ஒரு துண்டு. எனக்கு முடிஞ்சது, என்னுடைய சக்திக்கு முடிஞ்சது அவ்வளோதான். என்ன இது ஒரு இதுவா, இதுக்கு ஏன் இது இப்படின்லாம் பண்ணுறீங்கன்னு யாரும் தயவு செஞ்சு கமெண்டில் கேட்க வேணாம். ஏதோ அதுவாது கொடுக்குற அளவுக்கு எனக்கு மனசு இருக்குது. மனசு உள்ளவங்களுக்கு ஆண்டவன் வந்து கொடுக்க மாட்டான். மனசு இல்லாதவங்களுக்கு தான் நிறைய செல்வ செழிப்பை கொடுப்பான். நமக்கு வந்து நிறைய செய்யணும்னு மனசு இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு மட்டும் அந்த மாசி மகத்தன்று பார்த்திங்கன்னா, ஒரு கைலி ஒரு துண்டு, ஒரு ஆளுக்கு ஒரு 150 ரூபா முடிஞ்ச அளவு செலவு, அவ்வளோதான். இதை வந்து நான் போயிட்டு, எங்கள் அப்பாவுக்கு வந்து கைலி துண்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுதான் அதிகமாக கட்டுவார். அதனால் அவருடைய ஞாபகார்த்தமாக போயிட்டு நான் வந்து ஒவ்வொருத்தையும் பார்த்து பேசி அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு வந்தேன். நம்ம இதை அடிக்கடி போகிறதுனால ஏதோ நம்மளால் முடிஞ்சது. காலையிலே போய்ட்டு அன்றைக்கி அன்னதானம் தான் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் டைம் இல்லை. சரி நம்ம அடுத்தது போட்டுக்கலாம் அன்னதானம்னு சொல்லிவிட்டு, சரி அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு போய் அவங்க எல்லாேருக்கும் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை செஞ்சேங்க. இது நம்ம ஊர் கடையிலே போயிட்டு நான் பார்த்து வாங்கிக்கிட்டேன். செலெக்ஷன் பண்ணி பார்த்து நல்ல நல்ல இதுவாக ட்ரெஸ்ஸாக பார்த்து வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு போயிட்டு நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு அவங்களுடைய கஷ்டங்களை, அதாவது அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஏன் வந்தாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட பேசின வரைக்கும் எல்லோரும் அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லாமல் அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சில அந்த 4 பேரில் பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க வந்து சேலத்துலேருந்து வந்து தங்கியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் உள்ள ஆத்தூர்லேருந்து வந்து தங்கியிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா காட்டுமன்னார்குடியிலேருந்து வந்திருக்கம்மா அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க அவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க விழுப்புரம் சைடு ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இப்படி வந்து இந்த 4 பேர்கிட்டையும் நான் பேச்சு கொடுத்து அவங்க எங்கெங்கே வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க, என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. நம்ம காலையிலேருந்து போகணும்னு நினச்சோம். சரி அந்த நாளை தவற விடக்கூடாதுன்ட்டு டக்குன்னு வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு எனக்கு வந்து அதில் ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. அந்த 4 பேரில் ஒருத்தர் மட்டும் என்ன செஞ்சார், வாங்கிட்டு அந்த கூட்டத்திலே எல்லோரும் முன்னாடி என்ன சொன்னோம்மா, நான் வந்ததுலேருந்து ரொம்ப நாளாகவே இந்த ஒரு வேஷ்டி இந்த கைலி சட்டையோடையே நான் இருக்கிறேன். மாற்றுக்கு எனக்கு துணியே இல்லாமல் நான் ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் கொஞ்ச நாளாக இங்கே இருந்தேன். நீ திடீர்னு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னாருங்கம்மா. கிட்ட வந்து எனக்கு அது சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது, சரி கடவுள் இதுக்காக தான் நம்ம காலையிலேருந்து வர வைக்காமல் இந்த டைமுக்கு இந்த நேரத்துக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு போல். நான் 2 தடவை ட்ரை பண்ணேன் காலையிலேருந்து போகலான்ட்டு. சூழ்நிலை போக முடியல. சரி இன்றைக்கி இந்த நாளை தவற விடக்கூடாதுன்னு சொல்லி தான் சாயந்தரம் ஒரு 6 மணிக்காக போனேன். போகும்போது அப்போ அந்த 3 பேரில் அந்த ஒரு வயசானவர் மட்டும் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ரொம்ப மனசு உருகி, அது வந்து பொய் இல்லை, நம்மளுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு பேசும்போது உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா இல்லை அந்த பொருளுக்காக பேசுகிறாங்களான்ற மாதிரி நமக்கு புரிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அவங்க சொன்னது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் வந்ததுலேருந்து இந்த ஒரு ட்ரெஸ்ஸோடையே வந்து மாற்றுக்கு இல்லாமல் இருந்தேன். இப்போ நீங்கள் கரெக்டாக எனக்கு வந்து அந்த ஆண்டவனே கொடுத்த மாதிரி கொடுத்தீங்கன்னும் போது எனக்கு எங்கள் அப்பாவை ஞாபகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சரி
இதுக்காக தான் என்னமோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் உடனே அதுக்கப்புறம் கோயில் உள்ளே போயிட்டு நம்ம ராமலிங்க சாமி அடிகளாரை பார்த்து நம்ம மனசில் உள்ள குறை நிறைகளில் மனசளவில் சொல்லிவிட்டு, கடவுளே இந்த கை வந்து நிறைய வந்து ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிது. அந்த கையை வந்து நீ முடக்கி போட்டுறாத. தயவு செஞ்சு அந்த கையை வந்து தாராளப்படுத்தி எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே வழியில் போய் என்னை வந்து செய்கிற மாதிரி பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி மனசால் வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அப்படியே ஐயாவுக்கு செல்ல பிள்ளை மாதிரி அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் வந்து மனசளவில் வேண்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. மனசுக்கு ரொம்பவே வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல மட்டும் போய் நம்ம இருந்துட்டோன்னா நம்மளால் முடிஞ்சளவு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ நம்ம போய் அந்த கோயில் உள்ளே போயிட்டோன்னா நமக்கு ஒரு அமைதி வந்து எங்கேருந்து தான் வரும் தெரியாது, தானாக வந்துடும். நான் வந்து எத்தனையோ தடவை வந்து பூசத்துக்கு போயிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே பூசம் பார்த்துருக்கேன். அந்த பூசத்தில் போயிட்டு அந்த ஜோதி கூட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோதி தரிசனம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லாங்கில் இருந்து அந்த ஜோதி தரிசனத்தை எங்கள் அப்பா வந்து தோள் மேலே தூக்கி வச்சு அப்போல்லாம் காமிச்சிருக்காங்க, பார்த்துருக்கோம். பார்த்துட்டு கூட்டத்தில் நம்ம வெளியில் வரும்போது கொஞ்சம் தொலைஞ்சி போகிற மாதிரிலாம் ஒரு அனுபவம்லாம் நிறையா இருந்திருக்கு. அவ்வளோ கூட்டம் இருக்கும். தை மாதம் ஜோதி தரிசனம் பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம். ஆனால் இது வந்து டெய்லியும் காட்டுற ஜோதி தரிசனம். டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 7:50க்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க, 8 மணிக்கெலாம் முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த டைம் நாங்கள் போன டைம் கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது எல்லாருமே வந்து அந்த கூட்டம் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு ஜோதியை பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒருத்தவங்களாம் வந்து அவங்களுடைய பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பித்து ஜோதி தரிசனத்தை காமிச்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மன நிறைவோடு நான் வந்து அங்கேருந்து வந்துட்டேன். இந்த ஜோதி தரிசனம்லாம் இந்த கோயிலில் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கு மேலே நான் பேசி டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அமைதியான ஒரு மனநிலையோடு இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வையமிசை திருக்கோயில் அலங்கரி விரைந்தே